Good morning, students. Welcome to Arts. ஆர்ட்ஸ் குரூப்பில் நீங்கள் என்ன மாதிரியான என்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ். ஸோ இது காமன் டு ஆல், எல்லா குரூப்புக்கும் இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பொருந்தும். ஆர்ட்ஸ் குரூப்பில் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சரிங்களா? ஸோ இந்த 6 சப்ஜெக்ட் தான் நீங்கள் காமர்ஸில் படிக்க போகிறீங்க. சரி, காமர்ஸ் அப்படின்னா என்ன? நாம் பார்க்க போகிறது காமர்ஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த காமர்ஸ் அப்படின்னா என்ன, இதில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த காமர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இதை பார்த்தீங்க, இந்த கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு உங்களுக்கு அப்சர்வ் ஆயிடும். அதாவது நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் கண்டென்ட்டில் கொடுத்துருக்கோம் யூனிட் 1ல் பாருங்கள், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பிஸ்னஸ்னுடைய ஃபண்டமெண்டல்ஸ். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க போகிறீங்க. சரிங்களா? அதில் பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் தி சப் காண்டினென்ட். அதாவது ஹிஸ்டாரிக்கல் காண்டினென்ட் அப்படிங்கிறது இங்கே என்ன குறிக்குது அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த வணிகம் அப்படிங்கிறது எப்படி தொடங்குச்சு, எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறீங்க. அடுத்தது 2வது பாருங்கள், சும்மா அந்த பேசிக்ஸ் மட்டும் என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா? இதை மட்டும் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம கண்டென்ட் பார்க்கலாம். 2வது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னாக்க அந்த பிஸ்னஸ்னுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை எப்படி வகைப்படுத்தலாம், எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்கள், செகண்ட் யூனிட்டில் பாருங்கள், ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ். என்னென்ன பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இதில். சரிங்களா? அதில் பாருங்கள், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஸோ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க இந்த தனியாக ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு, தனியார் வணிகர் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். சரிங்களா? தனியாக யார் ஒருத்தர் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரோ அவர் தான் நம்ம சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அண்ட் பார்ட்னர்ஷிப். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, இந்து கூட்டு குடும்பம் அப்படின்னா என்ன, பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. ஸோ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது நமக்கு தெரியும். ஸோ கூட்டு பங்கு நிறுவனங்கள் அப்படின்னா என்ன, கம்பெனினா என்ன, கம்பெனியுடைய மீனிங் என்ன, கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். அடுத்தது கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன். ஸோ கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன, இந்த கூட்டுறவு அமைப்புகள் இருக்குது இல்லைங்களா, கூட்டுறவு சங்கங்கள், அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ், எம்என்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அரசனுடைய நிறுவனங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன, இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த இந்திய ரிசர்வ் வங்கி தான் வங்கிகளுக்கெல்லாம் தலைமை வங்கி. சரிங்களா? ஸோ இந்த இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், பேங்க்கினுடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்கினுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, வணிக வங்கியினுடைய பணிகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அடுத்தது வேர்ஹவுஸ். வேர்ஹவுஸ் அப்படின்னா பண்டக காப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ வேர்ஹவுஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எமர்ஜிங் சர்வீஸ் பிஸ்னஸ் இன் இந்தியா. நீங்கள் இதில் சிம்பிளாக சொல்ல போனால் லாஜிஸ்டிக் அப்படின்னு என்னென்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஸ்னஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு என்னென்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, காமர்ஸ் அப்படின்னு என்னென்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதை தான் எமர்ஜிங் சர்வீஸ் பிஸ்னஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை பற்றி எல்லாம் தான் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் சமூக ரீதியாக எப்படி பொறுப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரிங்களா? அதாவது அந்த தொழிலினுடைய சமூக பொறுப்புணர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான்
படிக்க போகிறோம். அடுத்தது பிஸ்னஸ் எத்திக்ஸ் அண்டு கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சோர்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சோர்சஸ் வந்து தேவைப்படுது. சரிங்களா? ஸோ ஃபினான்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த ஃபினான்ஸ் எங்கே இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா வேர்ல்டு லெவலில் நம்ம எப்படி வந்து ஃபினான்ஸ் வந்து பாரோ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், எம்எஸ்எம்இ என்று சொல்கிறோம். அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சிறிய நிறுவனங்கள், அந்த குறுகிய நிறுவனங்கள், நடுத்தர நிறுவனங்கள், இதை பற்றியும் சுய உதவி குழுக்களை பற்றியும் நம்ம இதில் படிக்க போகிறோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எப்படி சேனல்ஸ், ஒரு பொருள் ஒரு கம்பெனி ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுது அப்படின்னாக்கா அந்த மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த பொருளை எப்படி வந்து பப்ளிக்கிட்ட கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க, இடையில யாரெல்லாம் இருக்காங்க, அந்த மிடில்மேன்ஸ் இருப்பாங்க இல்லையா? அதாவது மிடில்மேன்ஸ் அப்படின்னா யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா ஹோல்சேலர், ரீட்டெய்லரை சொல்லலாம். சரிங்களா? ஏஜென்ட்டு, இவங்களெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பொருள் எப்படி வந்து கன்சியூமர்கிட்ட போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த சாப்டர் படிக்கணும். அடுத்து ரீட்டெயிலிங் அப்படின்னா அந்த சில்லறை வணிகங்கள் அப்படின்னா என்னென்னு படிக்க போகிறோம். அடுத்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், இன்டர்நேஷ்னல் லெவல் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், ஸோ அதனுடைய அதை பண்ணுறதுனால என்னென்ன வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்குது. சரிங்களா? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறது இதில் பார்க்க போகிறோம். அடுத்தது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ப்ரொசீஜர். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்க போகிறோம். அடுத்தது ஃபெசிலிட்டேட்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். அடுத்தது இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அது எப்படி ஒருங்கிணைக்கிறது, யாரெல்லாம் ஒருங்கிணைப்பாங்க, அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு பேங்க், ஸோ இவங்களுடைய இவங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா அந்த ஒப்பந்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பிஸ்னஸ் பண்ணும்போது எப்படி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு பிஸ்னஸை தொடங்குறாங்க, எப்படி கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த கான்ட்ராக்ட்லலாம் படிக்க போகிறோம். அதே மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டும். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் அண்ட் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டெல்லாம் நம்ம முன்னாடி பார்க்க போகிறோம். அடுத்து டேக்ஸ். நீங்கள் ஆல்ரெடி 10th படிச்சிருப்பீங்க. டேக்ஸ் அப்படின்னு என்னென்னு படிச்சிருப்பீங்க, அந்த பேசிக்ஸ் மட்டும் படிச்சிருப்பீங்க. இங்கே டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் தான் நம்ம இந்த இயரில், சரிங்களா, ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயரில் காமர்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட்ஸ் இது தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான், நம்ம வாழ்க்கைக்கு உகந்ததாகவும் இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியானதான், கஷ்டம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த குரூப்பை பற்றி சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இனி நம்ம என்ன மாதிரியான ஜாபுக்கு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு சில சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த குரூப்பை செலக்ட் பண்ணுறதுனால நிறைய வந்து பாருங்கள், ஸ்கோப் ஆஃப் காமர்ஸ் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த காமர்ஸ் படிக்கிறதுனால என்ன ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக பார்க்கலாம். சரிங்களா? காமர்ஸ் எஸ் எ ஃபீல்டு ஆஃப் நாலேஜ் இஸ் ஆல் பர்வசிவ் இன் நேச்சர். ஸோ இந்த காமர்ஸ் அப்படிங்கிற இந்த படிப்பு, வணிகவியல், காமர்ஸ் அப்படின்னா நம்ம தமிழில் வணிகவியல்னு சொல்லுவோம். இந்த எஜுகேஷன், இந்த ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணுறது மூலமாக இது வேர்ல்டு லெவலில் இஸ் எ ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ் இஸ் ஆல் பெர்வசிவ் இன் நேச்சர். ஸோ உலகெங்கும் பயன்படக்கூடிய ஒரு படிப்பு தான் இந்த காமர்ஸ். சரிங்களா? இட் ஆஃபர்ஸ் எனாமஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் போத் இன் இந்தியா அண்ட் அப்ராட். ஸோ இந்த படிப்பை நாம் படித்தவங்க இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாகவே ஏராளமாக வந்து வேலைவாய்ப்பு வந்து நிறைய காத்துட்ருக்கு. சரிங்களா? த ஸ்கோப் ஆஃப்டர் ஹையர்
செகண்டரி ப்ரோக்ராம் இன் காமர்ஸ் இஸ் கிவன் ப்ளோ. நாம் இந்த ஹையர் செகண்டரி +1 +2 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள், எப்படிப்பட்ட படிப்புகள் இருக்குது, அதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு கொடுத்துருக்காங்களா? இதில் பாருங்கள், நீங்கள் டிகிரி லெவலில் செலக்ட் பண்ண போனால் பாருங்கள், எனி ஆஃப் தி ஃபாலோவிங் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் கேன் பி pursued by the students both on regular mode and distance education mode. ஸோ ரெகுலர்லேயும் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், டிகிரியை பொறுத்த வரைக்கும் பிகாம் ஜென்ரல் அப்படின்றது ஒன்று இருக்குது சரிங்களா, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் சரிங்களா. ரெண்டாவது பிகாம் ஹானர்ஸ், பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட். அடுத்து பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து பிபிஎம் பேச்சுலர் ஆஃப் பேங்க் மேனேஜ்மெண்ட். அடுத்து பிஏ கோஆப்ரேஷன். அடுத்து எம்காமில் மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸும் இருக்குது, 5 இயர் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமும் இருக்குது சரிங்களா. அதாவது பிகாம் போய் சேராமல் டைரெக்டாக எம்காம் மட்டும் சேர்ந்தோம் அப்படின்னாக்கா 5 இயர், அது பிகாம் ப்ளஸ் எம்காம் ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் இருக்குது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ ப்ரோக்ராம் கூட இருக்குது சரிங்களா. ஸோ இது எல்லாமே டிகிரி ஓரியன்டாக இருக்கக்கூடிய கோர்சஸ். அடுத்தது ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ். இந்த காமர்ஸ் குரூப் படிக்கிறதுனால ப்ரொஃபஷ்னல் கோர்சஸும் இருக்குது சரிங்களா. ஸோ ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர் எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி காமர்ஸ் படித்தவங்களும் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா, இந்த சிஏ, சிஎம்ஏ, ஏசிஎஸ் இது எல்லாம் சொல்லலாம் சரிங்களா. சிஏ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஸ் அண்ட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். சிஏ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்கள் ஒரு கம்பெனியை வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடிய அளவுக்கு, அதாவது நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பார்த்து சைன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னாக்கா, யார் சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்க ஒரு கம்பெனியை வந்து நிர்வகிக்கிறது அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக சைன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்து சிஏ, சார்ட்டர்டு அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அதுக்கு நிகரான கோர்சஸ் தான் சிஎம்ஏ, ஐசிடபிள்யூ என்று சொல்லக்கூடியது, ஏசிஎஸ் என்று சொல்லக்கூடியது சரிங்களா. ஸோ இது எல்லாமே அதே மாதிரி சிஐஎம்ஏ சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அப்படிங்கிறதும், அதாவது ஏசிசிஏ, சிபிஏ. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. ஸோ நம்ம இந்த காமர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள் எல்லாத்தையும் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் காமர்ஸ் குரூப் செலக்ட் பண்ணிட்டீங்க, உங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னாங்க கட்டாயம் நீங்கள் எல்லாருமே சிஏவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ சிஏ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கோர்ஸ். இது மற்ற ப்ரொஃபஷன் மாதிரியே தான், டாக்டர், இன்ஜினியர், லாயர் இவங்க எல்லாம் எப்படி ஒரு ப்ரொஃபஷன் இருக்காங்களோ அதே மாதிரியே தான் இந்த சிஏவும் சரிங்களா. ஸோ கட்டாயம் நீங்கள் இந்த ஃபீல்டை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் இப்போ இருந்து ஸோ காமர்ஸும் சரி, அக்கௌண்டன்ஸும் சரி, எக்கனாமிக்ஸும் சரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் சரி, இந்த 4 சப்ஜெக்டும் நல்ல தரவாக படிங்க சரிங்களா. ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று சிஏ படிக்கிறதுக்கு சரிங்களா. அதில் அக்கௌண்டன்சி பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப நல்ல தரவாக நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம சிஏ பண்ணுறதுக்கு அக்கௌண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா. ஸோ இந்த 6 சப்ஜெக்ட்டுமே முக்கியம்தான். அதில் அக்கௌண்ட்ஸ் நல்லா நீங்கள் சூப்பராக பண்ணிங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக நீங்கள் சிஏ ஆகிடலாம். ஸோ சிஏ ஆகிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் எவ்வளோ கம்பெனிஸ் வேணாலும் நீங்கள் கணக்கு பார்க்கலாம் சரிங்களா. உங்களுடைய கண்ட்ரோலில் அந்த கம்பெனி இருக்கும். நீங்கள் எவ்ரி இயர் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் என்ன அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை அந்த கம்பெனி உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் சரிங்களா. ஆக மற்ற ஃபீல்டில் போனால் எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் ரீதியாக எவ்வளோ உங்களுக்கு சம்பளம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை விட பல மடங்கு இந்த சிஏல வந்துட்டு நீங்கள் சிஏ மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் சிஏவை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். எப்போவுமே சிஏக்கு உண்டான ஒரு முயற்சியை மட்டும் நீங்கள் எடுக்கணும் சரிங்களா.
ஸோ அடுத்தது பிஜி அப்படின்னு சொல்ல போனால் எம்காம் இருக்குது சரிங்களா. எம்காம் அதாவது மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ், அக்கௌண்டிங், எம்காமில் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், எம்காம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அண்ட் பேங்கிங் இருக்குது, எம்காம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, எம்காம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எம்பிஏல எம்காம் பண்ணலாம், அதுக்கப்புறம் எம்பிஏவும் பண்ணலாம் சரிங்களா. அதாவது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்பிஏ ஃபினான்ஸ், எம்பிஏ மார்க்கெட்டிங், எம்பிஏ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்டு சேல்ஸ்மேன்ஷிப், எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், எம்ஹெச்ஆர்எம் என்று சொல்லக்கூடிய மாஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், எம்எல்எம் மாஸ்டர் லேபர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான பிஜி கோர்சஸும் இருக்குது சரிங்களா. ஸோ ப்ரொஃபஷனல் கோர்சஸில் பாருங்கள் கொடுத்துருக்கான் பாருங்கள், இங்கே பாருங்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி ஐசிடபிள்யூஏ, அசோசியேட் கம்பெனி செக்ரட்டரி, பேச்சுலர் ஆஃப் லாஸ், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி பண்ணலாம். அடுத்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஐபிஎஸ் ஆகலாம், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் ஆகலாம், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஐஆர்எஸ்ல போய் உங்களுக்கு சேரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்தியன் ஆடிட் அண்டு அக்கௌண்ட் சர்வீஸ் ஐஏ அண்ட் ஏஎஸ், இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ரிசர்ச் ப்ரோக்ராமில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க ஆஃப்டர் பிஜி யூ கேன் கோ டு டூ எம்ஃபில், மாஸ்டர் ஆஃப் ஃபிலோசஃபி பண்ணலாம், பிஹெச்டி பண்ணலாம், டாக்டர் ஆஃப் ஃபிலோசஃபின்னு சொல்லுவோம் சரிங்களா. அடுத்து டிலிட், டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நெட் எழுதி யூஜிசி லெவலில் போகலாம், செட் எழுதி ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் காலேஜஸ்க்கு போகலாம், கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு, ஆர்ட்ஸ் காலேஜஸ்க்கு போகலாம். அடுத்தது பிஎட் பண்ணலாம், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் பண்ணலாம், எம்எட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எனி அதர் பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸும் கூட இருக்குது சரிங்களா. ஸோ இந்த எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக பாருங்கள். நீங்கள் காமர்ஸ் இந்த +1 +2 ஆர்ட்ஸ் குரூப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இவ்வளோ படிப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இதில் ஒவ்வொன்றும் வந்து வேல்யூபிளான கோர்சஸ் தான் சரிங்களா. அது கொஞ்சம் நல்லா பாருங்கள். இதில் நான் என்ன ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னாங்க, நீங்கள் சிஏக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் ஆர்ட்ஸ், ஐ மீன் பிகாம் ஆர் எனி அதர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தெர் ஆர் எ நம்பர் ஆஃப் ஆண்டர்பிரனியல் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஸ்பான்சர்டு பை டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர்ஸ், அதாவது டிஐசி என்று சொல்லக்கூடியது, த்ரூ அவுட் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாடு முழுக்க உள்ள இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் இந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர்ஸ் டிஐசி என்று சொல்லக்கூடிய அந்த மாவட்ட தொழில் மையம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அங்கே என்ன அப்படின்னாக்கா, யாரெல்லாம் வந்து ஆண்டர்பிரனியல் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், அது யாரெல்லாம் வந்து தொழில் முனைவோர் ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக அங்கே பயிற்சி வந்து கொடுக்குறாங்க. அது என்ன மீனிங் அப்படின்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் +2 மட்டும் முடிச்சிருப்பாங்க, +2 முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸே பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் ஆர் டிகிரி முடித்தவங்களுக்கும் சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு என்ன முதலீடு போடணும், அதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர்ஸில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க சரிங்களா. பாருங்கள், இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் வந்து இந்த டிஐசி வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அது என்ன மாதிரியானதால் இருக்குதுன்னு பாருங்கள். எனி ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட் கேன் அப்ரோச் டிஐசி இன் தேர் ஓன் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. டு ட்ரெயின் அப் தெம்செல்ஸ் டு ஸ்டார்ட் தேர் ஓன் அக்ரி பிஸ்னஸ். பாருங்கள், சுயமாக அக்ரி பிஸ்னஸ் பண்ணலாம், ஸ்மால் ட்ரேட் பண்ணலாம், செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் ஆர் எனி ஜென்ரல் மெர்கன்டைல் ஷாப். ஸோ இது எல்லாமே வந்து இருக்குது சரிங்களா. இது இதை பற்றி எல்லா விஷயங்களும் இந்த டிஐசியில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்தது ஆஃப்டர் கெய்னிங் எ ஃபார்மல் டிகிரி ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபார்மல் டிகிரி, ஒரு டிகிரி வாங்கினதுக்கப்புறம் த காமர்ஸ் கிராஜுவேட் கேன் கெயின்
access to bank finance or international lending for business startup. அதாவது நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பேங்க்லேயோ அல்லது ஏதாவது ஒரு ஃபினான்ஸ்லேயோ நிதி நிறுவனங்களையோ நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி. அதாவது எலிஜிபிலிட்டி அப்படின்னா அங்கே பேங்க்லேயோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேயோ நீங்கள் லோன் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது ஆஃப்டர் ஹையர் செகண்டரி கோர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்பியர் ஃபார் குரூப் 4th அண்ட் ஆஃப்டர் ஃபார்மல் டிகிரி ப்ரோக்ராம். ஸோ பாருங்கள், நீங்கள் ஹையர் செகண்டரி முடித்ததுக்கப்புறம் குரூப் 4th வந்து எழுதலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, குரூப் 4th அப்படிங்கிறது VAO என்று சொல்லக்கூடியது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கிளர்க்கு. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் எழுதுறதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தே கேன் அப்பியர் ஃபார் குரூப் 1 அண்ட் குரூப் 2 ஃபார் கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் த்ரூ TNPSC UPSC. நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் குரூப் 1 எழுதலாம், 2 எழுதலாம். அதாவது TNPSCயில் தான் குரூப் 1 2 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் UPSCயிலும் இருக்குது. சரிங்களா? இன்க்ளூடிங் சர்வீசஸ் இன் போலீஸ் டு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ஸ் பிசைட்ஸ் பேங்க் எம்ப்ளாயீஸ் இன் பப்ளிக் செக்டர். ஸோ இந்த மாதிரியான அரசு தேர்வுகளை நீங்கள் எழுதி அரசு பணிகளுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. சரிங்களா? காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் கேன் பிகம் இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஸ்னர்ஸ் அண்ட் GST கன்சல்டன்ட்ஸ் வித் நியூ குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் காமர்ஸ் கிராஜுவேஷன் ஆனது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், டேக்ஸ் ப்ராக்டிஸ்னர்ஸ், அதாவது அந்த வரி சம்பந்தமான ஆலோசகர்களாக நீங்கள் ஆகலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் GST கன்சல்டன்ட்ஸ், அதாவது சரக்கு சேவை சம்பந்தமான அந்த ஆலோசகர்களாக நீங்கள் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அப்ராடில், வெளிநாட்டில் உங்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். The commerce students have a wide range of scope abroad as listed below. நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு உலக அளவில் என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The bachelor degree holders in commerce can join MBA in any university in developed countries like England, the USA, Australia and so on. ஸோ இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் லைக் இங்கிலாந்து, USA, ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ், சரிங்களா, ஹையர் ஸ்டடீஸில் அதாவது MBA, சரிங்களா, அந்த மேலாண்மை படிப்புகளை வந்து நீங்கள் அங்கே போய் படிக்கிறதுக்கு, அந்த நிர்வாக படிப்பினை படிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி. சரிங்களா? ஒரு பிகாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபாரினில் போயிட்டு MBA பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. சரிங்களா? அடுத்தது, த காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் வித் டேலி அக்கௌண்டிங் பேக்கேஜ் கேன் கெட் எம்ப்ளாய்டு இன் எனி பார்ட் ஆஃப் வேர்ல்ட் ஆஸ் அக்கௌண்டன்ட்ஸ் இன் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். அது மட்டும் இல்லாமல் காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா டேலி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும். அந்த அக்கௌண்டிங் பேக்கேஜ், அதாவது அக்கௌண்ட்ஸ் போட்டதுன்னா ஒரு டேலி அப்படிங்கிற ஒரு படிப்பு இருக்குது. சரிங்களா? இந்த டேலியை கம்ப்ளீட் பண்ணவங்க கம்பெனிஸில் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. சரிங்களா? மூணாவது, த மாஸ்டர் டிகிரி ஹோல்டர்ஸ் இன் காமர்ஸ் கேன் ஜாயின் PhD ப்ரோக்ராம்ஸ் இன் எனி ஃபாரின் யூனிவர்சிட்டி வித் ஃபெலோஷிப் அப்ராட். அடுத்தது, நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணுறீங்க இல்லையா, அதாவது PG என்று சொல்லக்கூடிய MCOM ஆர் MBA, நீங்கள் இது பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு BCom முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, BCom முடிச்சுட்டு MCOM பண்ணுவீங்களே, MCOM ஆர் MBA பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாஸ்டர் டிகிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் PhD பண்ணுறதுக்கும் எலிஜிபிலிட்டி. எங்கே? இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் மட்டும் இல்லாமல் ஃபாரினில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிலையும் நீங்கள் PhD பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி. ஸோ அந்தளவுக்கு காமர்ஸ் வந்து உலக அளவில் எல்லா இடங்களிலும் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவு பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக
காமர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனல் ரீதியாக என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா, பிஎட், எம்எட், எம்ஃபில், பிஹெச்டி ஹோல்டர்ஸ் இன் காமர்ஸ் கேன் கெயின் டீச்சிங் ஜாப்ஸ் அப்ராட் போத் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஸோ பிஎட்டு, எம்எட்டு, எம்ஃபில், பிஹெச்டி இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா, இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேயும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் மாதிரி ஃபாரின் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி. திஸ் இஸ் not only for younger but also those who are retired from service in India. பாருங்கள், யங்கர்ஸுக்கு மட்டும் இந்த வாய்ப்புகள் இல்லை, ரிட்டையர்டான பர்சனுக்கும் இந்தியாவிலையும் சரி ஃபாரின்லேயும் சரி நிறைய வேல்யூ வந்து இருக்குது. சரிங்களா? காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் ஆர் permitted by foreign governments to start up export business ventures in their respective nations if their projects are valid. ஸோ அந்த ஒரு சில நல்ல செயல் திட்டங்களை வந்து செயல்படுத்தி யார் நல்லா காமர்ஸ் ரிலேட்டட் நல்லா பண்ணியிருக்காங்களோ அந்த காமர்ஸ் படித்தவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறையா எலிஜிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய, இந்தியாவிலேருந்து ஃபாரினுக்கு நம்ம பொருளை வந்து கூட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த எக்ஸ்போர்ட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறைய காத்துட்ருக்கு. சரிங்களா? அடுத்தது, காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் கேன் பிகம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ் த்ரூ ப்ராப்பர் அண்ட் ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேஷன் பை தி ரெஸ்பெக்டிவ் நேஷ்னல் கவர்மெண்ட்ஸ் இன் வேரியஸ் கண்ட்ரிஸ். அடுத்தது பாருங்கள், பல நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த வணிகவியல் பட்டம் பெற்றவர்கள் பார்த்திங்க அப்படின்னாக்க, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நேஷ்னல் கவர்மெண்ட்ஸ் இன் வேரியஸ் கண்ட்ரிஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. சரிங்களா? காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் கேன் பிகம் பேங்க் எம்ப்ளாயீஸ். பாருங்கள், காமர்ஸ் படித்தவங்க வங்கிகளில் வந்து நீங்கள் பணிபுரிவதற்கு எலிஜிபிலிட்டி. சரிங்களா? அப்ராட் ஆஃப்டர் எ ஃபார்மல் செலெக்ஷன் பை தெம் பேஸ்ட் ஆன் ரெக்யர்டு குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் வங்கிகள் நடத்தக்கூடிய அந்த தேர்வுகளில் வெற்றி பெற்றீங்க அப்படின்னாக்க வங்கிகளில் நீங்கள் பேங்க்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி. சரிங்களா? அடுத்தது, காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் கேன் பிகம் பேங்க் எம்ப்ளாயீஸ். ஓகே, காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் ஹாவ் கிரேட் ஸ்கோப் ஃபார் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி. பாருங்கள், காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் பாருங்கள் என்னவெல்லாம் ஆகலாம் அப்படின்னா, கிரேட் ஸ்கோப் ஃபார் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஆகிறதுக்கும், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கன்சல்டன்சி ஆகிறதுக்கும், கிளியரிங் அண்ட் ஃபார்வேர்டிங் ஏஜென்சியாகவும், எக்கனாமிக் அட்வைசரஸாகவும், ப்ராஜெக்ட் கன்சல்டன்சி ஆகவும், பிளானிங் டிவிஷன்ஸ் ஆகவும், ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேட்டர்ஸ் ஆகவும், செக்யூரிட்டி புரோக்கர்ஸ் ஆகவும், போர்ட்ஃபோலியோ அட்வைசராகவும், இன்சூரன்ஸ் அட்வைசராகவும், அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் ஆகவும், செக்ரட்டரிஸ் ஆஃப் பிஸ்னஸ் டைகோன்ஸ் ஆகவும், போர்ட் பர்சனல், ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ், அசோசியேட்ஸ் ஆஃப் டேக்ஸ் கன்சல்டன்சிஸ், ட்ரெஸரி மேனேஜ்மெண்ட், ஸ்கிராப் டீலர்ஸ், பில்லியன் ட்ரேடர், அட்வைசர்ஸ் டு வேரியஸ் பர்ச்சேஸ் கமிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி பல குழுக்களில் நீங்கள் ஆலோசகர்களாக அட்வைசராக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதெல்லாம் யாருக்கு? காமர்ஸ் படித்தவங்களுக்கு தான் இவ்வளோ வாய்ப்புகளும் வந்து காத்துட்ருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த பாருங்கள், இதில் கொடுத்துருவா பாருங்கள், ஸ்கோப் ஆஃப் ஏரியா ஆஃப் ரிசர்ச். இங்கே காமர்ஸ் படிச்சிட்டிங்க. ஸோ ஆராய்ச்சி வாய்ப்புள்ள பாடங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ரிசர்ச் ஓரியன்டாக பண்ணணும் அப்படின்னாக்கா எந்த மாதிரியான ஃபீல்டுலாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டிங்கில், மேனேஜ்மெண்ட்டில், ஃபினான்ஸில், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில், ஆண்டர்ப்ரனர்ஷிப், ரீட்டெயிலிங், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டாக்ஸேஷன். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டில் நீங்கள் ரிசர்ச் ஸ்காலர்ஸாகவும் ஆகலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி காமர்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் வந்து காத்துட்ருக்கு. சரிங்களா?
ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் காமர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா வாய்ப்புகள் நிறைய காத்துட்ருக்கு. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அந்த தொழில், பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம தொழில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த தொழிலுடைய அடிப்படை என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சாப்டரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் தி சப் காண்டினென்ட். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் தி சப் காண்டினென்ட். இந்த இந்திய துணை கண்டத்தினுடைய எப்படி வாணிகம் பண்ணாங்க, அந்த வரலாற்று பின்னணிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்க்க போகிறோம். அதாவது காமர்ஸ் அப்படின்னா வணிகம் அப்படிங்கிறது எப்படி தொடங்குச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் படிப்படியாக இந்தியாவில் அது எப்படி வந்து, இந்தியாவிலும் சரி ஃபாரின்லேயும் சரி, அது எப்படி படிப்படியாக வந்து இந்தியாவில் எப்படியெல்லாம் அந்த வணிகம் பண்ணினாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியானதான், சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன். காமர்ஸ் ஹாஸ் பீன் இன் ப்ராக்டிஸ் சின்ஸ் டைம் இம்மோரியல். ஸோ சின்ஸ் டைம் இம்மோரியல் அப்படின்னு என்ன, இந்த காமர்ஸ், இந்த வணிகம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நினைவுக்கு நமக்கு எட்டாத காலத்திலிருந்தே இந்த காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. நினைவிற்கு அப்பாற்பட்ட காலத்திலேருந்தே இந்த காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் இஸ் எ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஹியூமன் லைஃப் வெதர் இட் இஸ் எ கிங் ஆர் எ காமன் மேன். அதாவது ஒரு அரசனோ அல்லது சாதாரண குடிமகனோ யாராக இருந்தாலும் சரி, மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக திகழ்வது இந்த காமர்ஸ், வணிகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, சரிங்களா? It emerged as an economic activity mainly as barter system, which means exchange of goods for goods. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வணிகம் அப்படிங்கிறது எக்கனாமிக்கலி, அந்த பொருளாதார நடவடிக்கையாக உருவாகி பார்ட்டர் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய பொருளுக்கு பொருள் பரிமாற்றம் செய்யக்கூடிய மெத்தேடு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதாவது இந்த வணிகம் அப்படிங்கிறது, பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்ட்டர் சிஸ்டம் இருந்தது. ஸோ பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது, எங்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, எனக்கு தேவையான பொருள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறப்போ எங்கிட்ட எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த என் தேவைக்கு போக மீதி இருக்கக்கூடிய பொருளை நான் உங்கள்கிட்ட கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளை நான் வாங்கிக்கிறது, சரிங்களா? ஸோ பணம் அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறதா வந்து நடைமுறையில் இருந்துச்சு, சரிங்களா? இட் வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள் ஃபார் நெய்பரிங் வில்லேஜஸ், ஸ்டேட்ஸ், ஈவன் கண்ட்ரீஸ் டு பார்ட்டிசிபேட் பார்ட்டர் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் தி ஃபார்ம் ஆஃப் மணி டுடே. பாருங்கள், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா, இதை நம்ம இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறத பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பண்டமாற்று முறை அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருந்துச்சு பாருங்கள், வில்லேஜஸ், அந்த கிராமத்தில், சிட்டிஸில், நகரங்களில், மாநிலங்களில், அது மட்டும் இல்லாமல் நாடுகளுக்கிடையே இருக்க இந்த பணம் அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டர் சிஸ்டம் தான் வந்து நடைமுறையில் இருந்திருக்கு, சரிங்களா? However, the concept of money occupied its predominance when scarce resources were to be either exchanged between parties in need or countries in demand, and over a period of time barter economy took the dimension of monetary economy, where money was used as medium of exchange of goods and services. ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் கூட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த பண்டங்களை வந்து நம்ம பரிமாற்றம் அப்படிங்கிறது எப்போ ஏற்பட்டது அப்படின்னா, இந்த பணம் அப்படிங்கிற மணி அப்படிங்கிறது வந்து உருவாக்கப்பட்ட பிறகு தான் தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்டங்களை வந்து அந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்ஸை வந்து பண மதிப்பிற்கு ஏற்றவாறு சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, எனக்கு தேவையான பொருள் உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான பொருள் எங்கிட்ட இருந்தாலும் சரி, நம்ம ரெண்டு பேருமே மாற்றிப்போம். அப்போ வந்து பணம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அப்போ அந்த கூட்ஸுக்கு வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணல.
ஸோ எப்போ வேல்யூ அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு பாருங்கள். பணம் அப்படிங்கிறது ஒன்று நடைமுறை கண்டுபிடிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொருளுக்கான ஒரு மதிப்பை வந்து ஏற்படுத்தினாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ இதை சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா பாருங்கள். ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நல்லா பண்ணுங்கள். ஸோ நல்லா பண்ணி எல்லாருமே வந்து மேக்ஸிமம் எனக்கு நீங்கள் சிஏ ஆகணும். சிஏ ஆனிங் அப்படின்னாக்க அது ஒரு பெஸ்ட்டு ப்ரொஃபஷன். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ ரிமைனிங் வில் பி சி ஆன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.